தேர்தல் வியூகம் மற்றும் புதிய கட்சியின் செயல்பாடுகள் குறித்து சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதே தனது லட்சியம் என சூளுரைத்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். மேலும் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்திய புரட்சித்தாய் சின்னம்மா வரும் சட்டமன்ற தேர்தலில் தமது தலைமையில் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களும் புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்த தொண்டர்களும் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவது உறுதி என சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் வியூகம் மற்றும் புதிய கட்சியின் செயல்பாடுகள் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் தேர்தல் வியூகம் குறித்து கழகத்தினருக்கு புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனை வழங்கினார்.